வங்கி பண மோசடி தொடர்பாக வாடிக்கையாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு வங்கி அதிகாரிகளை சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கி பணம் பாதுகாப்பு குறித்து வங்கி அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். போலி கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு மோசடி குறித்தும் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. 2016-17 ஆண்டில் 23 கோடி ரூபாய் அளவிலான வங்கி பண மோசடியில் 5 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறைக்கு வந்த மத்திய பிரதேச மாநில பாஜக அமைச்சர் உமாசங்கர் நரிக்குறவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் உமாசங்கர் குப்தா மயிலாடுதுறை வந்தார். அவருக்கு பாசிமணி மாலை அணிவித்து நரிக்குறவர்கள் வரவேற்பு அளித்தனர். பின்னர் அவர்களிடம் அமைச்சர் உமாசங்கர் குறைகளையும் கேட்டறிந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பிரிவினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தக்கூடாது என கூறி 65வது நாளாக நேற்றும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறந்த கன்றுக்குட்டியுடன் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பிரபாகரன் என்ற அந்த விவசாயி விருதாச்சலம் கால்நடை மருத்துவமனைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை கொண்டு சென்ற பொழுது மருத்துவர்கள் இல்லாததால் கடலூர் கால்நடை மருத்துவமனைக்கு இருசக்கர வாகனத்தில் கன்றுக்குட்டியை கொண்டு சென்றுள்ளார். நீண்ட நேரம் காத்திருந்தும் மருத்துவர்கள் வராததால் கன்றுக்குட்டி இறந்துவிட்டதாக தெரிகிறது. மனவேதனை அடைந்த பிரபாகரன் சிகிச்சை அளிக்காத மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். இறால் மீன்களின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கிலோ 600 ரூபாய்க்கு விற்ற இறால் மீன்கள் தற்பொழுது 400 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்து மீன்பிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் இந்த விலை வீழ்ச்சி வேதனை அளிப்பதாக மீனவர்கள் தெரிவித்தனர். தஞ்சையில் உற்சவ நாராயணருக்கும் ஆண்டாளுக்கும் 24 கருட சேவை நடத்தப்பட்டது. இந்த கருட சேவை நிகழ்ச்சியின் பொழுது சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 24 பெருமாள் கோவில்களில் இருந்தும் கருட வாகனத்தில் பெருமாள் வீதி உலா வருவது சிறப்பாகும். இதன் காரணமாக அனைத்து கோவில்களுக்கும் செல்ல முடியாத பக்தர்கள் ஒரே இடத்தில் அனைத்து பெருமாள்களையும் தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூரை அடுத்த எர்ணாவூரைச் சேர்ந்தவர் ஆயுதப்படை காவலர் சவுந்தரபாண்டியன். இவருக்கும் இவரது மனைவி சசிகலாவிற்கும் இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. நேற்று முன்தினம் மீண்டும் தகராறு ஏற்பட்ட நிலையில் சவுந்தரபாண்டி இரவு பணிக்கு சென்றுவிட்டார். காலையில் வீட்டிற்கு வந்தபொழுது மனைவி சசிகலா தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த சவுந்தரபாண்டி தானும் தற்கொலை செய்ய போவதாக நண்பனிடம் கூறிவிட்டு அதே கயிற்றில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிரீன்வே சாலை அருகே நேற்றிரவு கார் மோதியதில் நேபாளத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 4 பேர் படுகாயமடைந்தனர். வேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பொதிகை வளாகம் மதில் சுவர் மீது பயங்கரமாக மோதியது. இதில் மதில் சுவர் இடிந்து விழுந்தது. கார் ஓட்டுநர் ஐயப்பனும் அவருடன் இருந்த ராஜா என்பவரும் மது போதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மானாமதுரையைச் சேர்ந்த மாணவர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அப்சர்வேட்டரியை தாண்டி ஆபத்தான வளைவில் கார் திரும்பும் பொழுது கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மலைப்பாதையில் அதிவேகமாக காரை ஓட்டியதே விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் கிரோலி மாவட்டத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஓடும் ரயிலில் இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் டிக்கெட் பரிசோதகர் ராம்ராஜ் மீனா என்பவர் கைது செய்யப்பட்டார். பிணையில் வெளியே வந்த அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவானார். இந்நிலையில் மயிலாடுதுறை ரயில் நிலையம் அருகே அவர் தங்கியிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் ராஜஸ்தான் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர்.